நமஸ்காரம். ஸ்ரீபாத சப்ததியில இன்னைக்கு 15வது ஸ்லோகம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீபாத சப்ததிங்கிறது அகைன் சொல்றேன், முக்தி ஸ்தலம் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்துல எழுந்தருளுக்கும் அந்த தேவியினுடைய பாதங்களை பற்றி அவ்வளவு சிறப்பாக வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. அவருடைய இறுதி காலத்தை அங்கேயே அம்பாளுடைய பாதத்தை வர்ணிச்சுட்டு அம்பாளுடைய ஸ்மரணையில அந்த ஸ்தலத்திலேயே தங்கி முக்தி அடைந்தார் அப்படின்னு. சோ இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய அந்த பாத கமலங்களை பத்தி, அதனுடைய அழகு, அதனுடைய சிறப்பு, அதை யார் யார் எப்படி எல்லாம் வணங்குறா, அண்ட் பல்வேறு கற்பனைகள், அதே மாதிரி பல்வேறு ஸ்லேடைகள், எல்லாமே ஒரு கவித்துவமும் இருக்கு, அந்த பாதத்தோட சிறப்பும் இருக்கு, எல்லாமே ஒரு கலந்து சொல்லியிருக்கா. ஒன்னொன்னா பார்த்து நம்மளும் கூடவே அவர் எப்படி ஒரு கற்பனைனா நம்மளும் அதை கற்பனையா எடுத்து பார்ப்போம். நிறைய இருக்கு. 15வது பிரிச்சுக்கலாம். முதல்ல திருஷ்ட்வா ராத்ரிஷு சந்திர பாத ஜனிதாம் பாதோருஹாணாம் வியதாம் தேவி த்வம் கருணாகுலேவ குருஷே தத் வைர நிர்யாதனம் மானானம்ர மகேஷ மௌலி வலபி வாசஸ்ய சீதத் விஷோவன விஷகன்னு போட்டுக்கலாம். நித்யம் பங்கஜ பாதகாத, காத கிடையாது, காத, பாதகாத ஜனிதா பாதா யதாதீயதே. சோ பாதமும் பாதமும் மாத்தி மாத்தி சொல்லாதீங்கோ, அர்த்தம் மாறி போயிடும். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. திருஷ்ட்வா ராத்ரிஷு சந்திரபாத ஜனிதாம் பாதோருஹாணாம் வ்யதாம். दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहाणां व्यताम् देवि त्वं करुणाकुलेव कुरुषे तद्वैरनिर्यातनम्. देवि त्वं करुणाकुलेव कुरुषे तत्वैरनिर्यातनम्. मानानम्र महेश मौलिवलभीवासस्य शीतत्विषः. मानानम्र महेश मौलिवलभि वासस्य शीतत्विषः. नित्यं पङ्कजपादघातजनिता बाधा यदाधीयते. नित्यं पङ्कजपादघातजनिता बाधा यथा दीयते. Good. இது பாதான BA. Yes, ma'am. Okay. दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहाणां व्यताम् देवि त्वं करुणाकुलेव कुरुषे तत्वैरनिर्यातनम्. मानानम्र महेश मौलिवलभि वासस्य शीतद्विषः. नित्यं पङ्कजपादघातजनिता बाधा यथा दीयते. करेक्टमा? Very nice. No, ஒரு வாட்டி. दृष्ट्वा रात्रिषु चन्द्रपादजनितां पादोरुहाणां व्यताम् देवि त्वं करुणाकुलेव कुरुषे तत्वैरनिर्यातनम्. मानानम्र महेश मौलिवलभि वासस्य शीतद्विषः. नित्यं पङ्कजपादघातजनिता बाधा यदा दीयते. Beautiful. So அந்த சிவபெருமானுக்கும் தேவிக்கும் நடக்கிற அந்த ஊடல் நேரத்துல
சிவபெருமான் வந்து தேவியுடைய கால்ல இது வந்து வணங்குறார் அப்படிங்கறது நம்ம நிறைய பார்த்தோம். சோ அந்த பேஸ், அந்த ஊடல் பொழுதுங்கிற அந்த பேஸ்ல நிறைய நம்மளுக்கு ஸ்லோகங்கள் வருது. இதுவும் ஒன் ஆஃப் தட் தான். சோ முதல்ல வந்து இது ஒரு ஃபேக்ட் எடுத்துக்கிறார். அதாவது தாமரைப்பூ வந்து எப்போ சூரியன் வரும் பொழுது, அதாவது பகல்ல வந்து நல்லா பூக்கும், சாயங்காலம் நிலவொளி வந்ததுன்னா மூடிக்கும். அல்லி தான் பூக்கும், தாமரை வந்து மூடிக்கும் இல்லையா? சோ இது வந்து இயற்கையாவே நடக்கிறதும் ஒண்ணு. அத வந்து அவர் கற்பனைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ராத்திரியில நிலா வருதாம். அந்த நிலாவுடைய அந்த கால்கள் பட்டு அந்த கமலங்கள், அதாவது தாமரைகளுக்கு வந்து துன்பம் தர்றதாம். அதாவது நிலாவுடைய கால்கள்னு எதை சொல்ற, அந்த ரேஸ் கிரணங்களை வந்து காலுன்னு சொல்ற. சோ அந்த நிலாவோட கால் பட்டு உடனே தாமரைப்பூ துன்பம் படுகிறதா, அப்படியே மூடிக்கிறதாம். சோ அம்பாள் கருணையே வடிவானவள் இத கொடுமைய பார்த்துட்டு அவளுக்கு தாங்கலையாம். அந்த நிலாவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். எப்படி? அப்போதான் அந்த ஊடல் பொழுது சிவபெருமான் வந்து அவளுடைய திருவடியில விழறார் இல்லையா, வணங்கும் பொழுது அந்த ஜடாமுடியில அமர்ந்திருக்கிறார் அந்த சந்திரன். அந்த சந்திரனுக்கு வலிக்கிற மாதிரி தன்னுடைய அந்த கமல பாதத்தால் அவள் உதைக்கிறாள். சோ தாமரையை துன்புறுத்திய அந்த நிலவுக்கு இந்த தாமரை பாதங்களாலேயே ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சோ இது வந்து அவருடைய ஒரு கற்பனை ஆக்சுவலா. அதாவது இயற்கையா நிகழற அந்த நில ஒளியில தாமரை மூடிக்குங்கிற அந்த ஒரு நிகழ்வை அந்த நிலா வந்து அந்த தாமரையை துன்பப்படுத்துறதுனால அம்பாளுடைய அந்த பாத தாமரை வந்து சிவபெருமான் தலையில இருக்கிற நிலாவை துன்பப்படுத்துறதுதான் அந்த ஊடல் பொழுதுல சிவபெருமான் வணங்கும் பொழுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கற்பனை தான். ஆனா அவ்வளவு அழகா இருக்கு அதை நினைச்சு பார்க்கும் பொழுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். 16th. சம்பிராந்தி தவ தேவி சா விஜயதே மானாவனம்ரே சிவே த்வத் பாதாம்புருக பிரஹார முதிதே மந்தம் சமுத்தாயினி லாக்ஷாராக ரசாருணம் நிபதிதம் கங்கா பயஷ் ஷீகரம் திருஷ்ட்வா சோணித சங்கயா தரலிதா காந்தம் யதாலம்பதாக. ருக்மணி மம்மி. ராதே கிருஷ்ணா மாமி. ராதே கிருஷ்ண. சம்பிராந்திஸ்தவ தேவி சா விஜயதே மானாவனம்ரே சிவே. சம்பிராந்திஸ்தவ தேவி சா விஜயதே மானாவனம்ரே சிவே த்வத் பாதாம்புருக பிரஹார முதிதே மந்தம் சமுத்தாயினி. त्वत्पादाम्बुरुह प्रकारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम्. लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम्. கிடையாது, கங்காபயசீகரம். गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदालम्बताः. दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदालम्बताः. सम्भ्रान्तिस्तव देवि सा विचयते मानावरम्बे शिवे त्वत्पादाम्बुरुह प्रकारमुदिते मन्दं समुत्थायिनी
लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यथा लम्बताः सम्भ्रान्तिस्तव देवि सा विजयते मानावनं प्रेषिवे त्वत्पादाम्बुरुहः प्रकारमुदिते मन्दं समुत्थायिनी लाक्षारागरसारुणं निपतितं गङ्गापयशीकरम् दृष्ट्वा शोणितशङ्कया तरलिता कान्तं यदा लम्पताः பியூட்டிஃபுல். சோ போன இதுல பார்த்தோம், அந்த ஊடல் பொழுதுல சிவபெருமான் வணங்கும் பொழுது அவ தன்னுடைய அந்த பாத கமலங்களால தலைய உதைக்கிறா அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? சோ இது எல்லாமே என்ன லீலைகள் தான். அவளுடைய அந்த ஊடல் கூடல் உணர்வு எல்லாமே ஒரு தெய்வீக லீலையா தான் நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி அவ உதைக்கும் பொழுது அதுல சிவபெருமான் சந்தோஷப்படுற, மெதுவா அப்படியே ஏந்துக்கிறாராம். ஏந்துக்கும் பொழுது என்ன ஆறுது, அப்படி நிமிர்றார். அவர் அந்த ஜடாமுடியில கங்கை இருக்கு இல்லையா, அந்த கங்கா இவ பாதம் தலையில தீண்டும் பொழுது அவ பாதத்துல இருக்கிற அந்த லாக்ஷாரசம், அதாவது அந்த மருதாணி மாதிரி சொல்லுவா, அந்த செம்பூச்சு, அதாவது ரெட் கலர்ல அந்த காலை அலங்காரம் பண்ணறதுக்கு வரைஞ்ச அந்த டிசைன் லாக்ஷாரசம்னு சொல்லுவா. சோ அந்த லாக்ஷாரசம் அந்த கங்கா ஜலத்தோட கலந்து அது பாக்கறதுக்கு ஒரு துளி ரத்தம் மாதிரி, அது ஒரு ரெட் கலர் தண்ணி தலையில பார்த்த உடனே அம்பாள் பதறி போயிட்டாலாம். நம்ம எங்கேயாவது கடுமையா உதைச்சு அவருக்கு தலையில புண்பட்டு விட்டதோ அடிபட்டுருத்தோ அப்படின்னு, அதனால இது ஒரு ரத்தமா வந்துடுதோ குருதி சிந்துடுதோ அப்படின்னு பயந்து போயிட்டாலாம். உடனே அவ கோபம் எல்லாம் பறந்து போயிடுத்து. மனசுக்குள்ள ஒரு குட்டி குற்ற உணர்வு, ஒரு இரக்கம், அப்படியே சிவபெருமானை தாங்கி எழுப்ப முனைகிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை. சோ அது உதைச்ச உடனே அந்த கங்கை ஜலத்துல அவ கால்ல இருக்கிற அந்த லாக்ஷாரசம் பூசின அந்த லாக்ஷாரசம் பட்டு அந்த ரெட் கலர் வாட்டரா இருந்து அவ பயந்து போயிட்டா. ஐயோ, நம்ம உதைச்சதுலதான் அவருக்கு அடிபட்டு தலையில ரத்தம் வந்துடுத்தோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு குற்ற உணர்ச்சியோட அப்படியே அவரை தாங்கி எழுப்ப முயல்கிறாள். என்ன ஒரு அழகான கற்பனை வரும். நெக்ஸ்ட், சா பாத த்விதயா ஹதிர் ஜயதி தே யஸ்யாம் கிரீந்திராத்மஜே பிராச்சீனேந்து யுத்தே நகேந்து தசகே மௌலி ஸ்தலி சங்கதே ஸ்வஸ்யைகாதச மூர்த்திதா சமுச்சிதான் ஏகாதசை போடுபான். என்ன போட்டு முடிச்சுக்கோங்க, பான்னு இருக்கு. நெக்ஸ்ட் லைன்ல நாபின்னு இருக்கு இல்லையா, அத ஆபின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ ஓடு பான் இன்ன போட்டு முடிச்சுக்கோங்க. தேர்ட் லைன். ஃபோர்த் லைன், ஆபிப்ராண இவா பபௌ ச பகவான் ஏகோபி ருத்ரஸ் ஸ்வயம். அப்புறம் மேம் மகாலட்சுமி மேம் மியூட் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வாட வந்துட்டேம்மா. सा पादद्वितयाः तिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे सा पादद्वितयाः तिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुते नखेन्दुदशके मौलिस्थली सङ्गते प्राचीनेन्दुयुतेन केन्दुदशके मौलिस्थली सङ्घते
स्वस्यैकादशमूर्तिता समुचितान् एकादशैवोडुपान् स्वस्यैकादशमूर्तिदासमुचितान् एकादशैवोडुपान्. So full line சேர்த்து சொல்லும்போது சமுச்சிதானே கனேன்னு வந்துடும். சோ அது நம்ம பிரிச்சும் சொல்லலாம் சேர்த்தும் சொல்லலாம். आबिभ्राण इवा बभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम् आबिभ्राण इवापभौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम्. सापादत्विदया हतिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुतेन केन्दुदशके मौलिस्थली सङ्गते. स्वस्यैकादशमूर्तिदासमुचितान् एकादशैवोडुपान् आबिभ्राण इवापपौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम्. सापादत्विदया हतिर्जयति ते यस्यां गिरीन्द्रात्मजे प्राचीनेन्दुयुतेन केन्दुदशके मौलिस्थली सङ्गते. स्वस्यैकादशमूर्तिदासमुचितान् एकादशैवोडुपान् आबिभ्राण इवापपौ स भगवान् एकोऽपि रुद्रस्वयम्. பியூட்டி. Thank you, ma. இங்கே ஏகாதச 11 அப்படிங்கிற ஒரு இது வருது. என்ன 11 இங்க என்ன மென்ஷன் பண்றா அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு, அதாவது 11 வடிவங்கள் ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவா. அப்படி ஒரு வடிவம் உண்டு. சோ இங்க வந்து எதுக்கு அப்படி சொல்றா அப்படின்னா, இந்த ஊடல் பொழுதுல அம்பாள் வந்து தன்னுடைய 2 பாதத்தாலையும் அவரை வந்து உதைச்சாலாம். அப்போ வந்து அவர் முடியல, ஏற்கனவே ஒரு நிலவு இருக்கு, அதாவது பிறைச்சந்திரன் சூடி இருக்கார் இல்லையா, அதோட அம்பாள் 2 காலாலையும் உதைக்கும் போது அவளுடைய கால் நகங்கள் 10 நகங்களும் 10 நிலவுகளா சேர்ந்து 11 பிறைகள் தலையில இருக்கிற மாதிரி. சோ அந்த 11 பிறைகள் அப்படின்னு சொல்றது வந்து இங்க வந்து அவரோட பேரு ஏகாதச ருத்ரர்னு சொல்றோம் இல்லையா. சோ அதுக்கு ஏத்த மாதிரி 11 நிலவுகளையும் அவர் சிரசுல தாங்கி இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறார். சோ அப்படின்னு இங்க ஒரு கற்பனை, ஏகாதச ருத்ரர்கள் மாதிரி இருக்கு. அவர் 2 காலாலையும் புதைக்கும் போது அவ கால் நகங்கள் ஒன்னும் ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கு. சோ 10 பிறைச்சந்திரன், 10 நகங்கள், அப்புறம் ஏற்கனவே அவர் தலையில ஒரு பிறைச்சந்திரன் இருக்கு. சோ 11 பிறைச்சந்திரன் அவர் தலையில சூடிண்டு அந்த ஏகாதச ருத்ரர் அப்படிங்கிற அந்த பேருக்கு பொருத்தமா அப்படியே காட்சி அளிக்கிறார் சிவபெருமான் 11 பிறைச்சந்திரங்களோட அப்படின்னு. நெக்ஸ்ட், கிம் வைரிஞ்ச கரோட்டி கோட்டி நிஹதம் கிம் வா பணி கிராமணி நிஸ்வாசானில கேதிதம் ன்விதமிதி. ன்வி என் வி சேர்த்து ன்விதமிதி, நோ இதமிதி. சோ சேர்த்து சொல்லும்போது ன்விதமிதி பிரேமார்த்ர சல்லாபினா மானஸ்யோபசமே கரேன ஷனகைர் ஆம்ருத்னதா ஷம்புனா பூயஸ் சும்பித மம்புஜ द्युति பதம் த்யாயாமி மாயே தவ. சங்கீதா மேம். किं वैरिञ्च करोति कोटि निहतं किं वा फणिग्रामणि किं वैरिञ्च करोति कोटिनिहतं किं वा फणिग्रामणि
निःश्वासानिलखेदितं न्विदमिति प्रेमार्द्रसल्लापिना निःश्वासानिलकेदितं न्विदमिति प्रेमार्द्रसल्लापिना प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमे करेण शनकैरामृद्नता शम्भुना मानस्योपशमे करेण शनकैरामृतनता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि मायेतव भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि मायेतव किं वैरिञ्च करोति कोटिनिहतं किं वा फणिग्रामणि निःश्वासानिलकेदितं न्विदमिति प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमे करेण शनकैरामृतनता शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि मायेतव किं वैरिञ्च करोति कोटिनिहतं किं वा फणिग्रामणि निःश्वासानिलकेदितं न्विदमिति प्रेमार्द्रसल्लापिना मानस्योपशमे करेण शनकैरामृतनतां शम्भुना भूयश्चुम्बितमम्बुजद्युतिपदं ध्यायामि मायेतव. ஓகே சோ போன ஸ்லோகத்துக்கும் முந்தின ஸ்லோகம் யோசிச்சு பார்த்தேன்னா அம்பாள் வந்து இது பண்றா, அப்ப உதைக்கும் பொழுது அவளோட கால்ல இருக்கிற அந்த லாட்சாரசமும் தலையில இருக்கிற கங்கை நீரும் சேர்ந்து இது பண்ணும் பொழுது ஐயோ ரத்தம் வந்துடுத்தோம் நம்ம உதச்சத்துலன்னு அம்பாள் பயப்படுற மாதிரி பதற மாதிரி சொன்னா. இங்கே அப்படியே இப்ப இந்த ஸ்லோகத்துல உல்டா வருது. என்ன அப்படின்னா அதே மாதிரி சிவபெருமான் வணங்கும் பொழுது அவர் முடியில இருக்கிற அந்த பிரம்மனுடைய ஒரு தலை, அந்த கபாலமும் அவர் தலையில இருக்கு இல்லையா? சோ அந்த கபாலத்தினுடைய, ஏன்னா கபாலங்கிறது ஹார்டா இருக்கும் இல்லையா? சோ அது வந்து அம்பாளுடைய அந்த மலர் பாதத்துல குத்தி அவ இதுக்கு அவ பாதம் வலிக்குமோ அப்படின்னு பயந்து போயிட்டாராம். ஒரு நிமிஷம் அப்படி வணங்கும் பொழுது அவர் தலையில இருக்கிற அந்த பிரம்ம கபாலம் வந்து அவ கால்ல குத்தி அதனால அவ கால் நோக செய்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அதே சமயத்துல அவர் தலையில பாம்பும் இருக்கு இல்லையா? சோ அந்த சடையில இருக்கிற அந்த பாம்போட மூச்சு காத்து அதனுடைய அந்த வெப்பத்தினால ஒருவேளை அந்த பாதம் துன்புற்று இருக்குமோ அப்படின்னு அப்படியே உருகிறாராம் அவர். ஒரு நிமிஷம் அப்படி விழும்போது தன் தலையில இருக்கிற அந்த கபாலத்தினுடைய அந்த ஹார்ட்னஸ் அது கால்ல பட்டு அது குத்தி காலுக்கு துன்பம் வந்திருக்குமோ, இல்ல அந்த பாம்போட மூச்சு காத்து அதனுடைய அந்த வெப்பம் அவ பாதத்தை, ஏன்னா பாதம் பூ மாதிரி இருக்கு அம்பாளோட பாதம், சோ அவ்வளோ அந்த மென்மையான பாதத்துக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்திருக்குமோ அப்படின்னு அவர் உருகி போறாராம். அப்படி உருகி போகும்பொழுது அந்த பாதத்தை அவர் மெல்ல வருடி கொடுக்கிறாராம். சோ அப்பேற்பட்ட அழகு மிகுந்த அந்த பாதத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்ரி சொல்றார். சோ எவ்வளவு ஒரு அந்த ஊடல்லையும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பாருங்க என்ன ஒரு அன்பு அந்த ஊடல் பொழுதுலையும் அவ்வளவு அழகா சொல்ற. சோ அந்த இதுல அம்பாள் வந்து பயந்து பதறி வருத்தப்படுற மாதிரியும் இங்க சிவபெருமான் அதே மாதிரி பயந்து வருத்தப்படுற மாதிரி. நெக்ஸ்ட் பூர்வம் ஜன்ஹு சுதா சக்ரின் முரரி போஸ் ஸ்ரீபாத சங்ஷாலனா புண்ணியா தீத்ருஷ வைபவா சமபவத் கோவிந்த வந்தியே சிவே.
சேயம் சம்பிரதி शम्भु मौलि निलया मान प्रसंगानतौ नित्यं त्वच्चर नावसेचन भुवा पुण्येन कीदृक् भवेत्. சாந்தி நீராவி மேம். पूर्वं जह्नु सुता सकृन्मुररिपो श्रीपादसंक्षालना पूर्वं जग्नुदुन् सुता जकृन्मुररिपोः श्रीपादसंक्षालना. नोर्वटी पूर्वं जन्नु सुधा सुता கிடையாது சுதா सुता ओके मा. पूर्वं जग्नु सुता जगृन्मुररिपोः श्रीपादसंक्षालना. पुण्यादिदृश वैभवा समभवत् गोविन्द वन्द्ये शिवे. पुण्यादिदृश वैभवा समभवत् गोविन्द वन्द्ये शिवे. सेयं सम्प्रति शम्भु मौलि निलया मानः प्रसङ्गानतौ. सेयं सम्प्रति शम्भु मौलि निलया मानः प्रसङ्गानतौ. नित्यं त्वच्चरणावसेचन भुवा पुण्येन कीदृक् भवेत्. नित्यं त्वच्चरणावशेषन भुवा पुण्येन कीदृक् भवेत्. पूर्वं जन्नु सुता जगृन्मुररिपोः श्रीपादसंक्षालना. पुण्यादितृष वैभवा समभवत् गोविन्द वन्द्ये शिवे. சேயம் சம்பிரதி சம்பு மௌலி நிலையாமான பிரசங்கானதௌ நித்யம் வச்சரணாவசேஷன புவா புண்ணியேன கீத்ருக் பவேத். அம்மா இன்னும் சொல்லட்டமா? எஸ் ஓகேம்மா. பூர்வம் ஜன்னு சுதா சுதா கிடையாது சுதா சுதா. ஆஹா தா கிடையாது தா. சுதானா அமிர்தம், சுதானா பொண்ணுன்னு அர்த்தம். ஓகேமா. பூர்வம் ஜன்னு சுதா ஜக்ருன்முரரிபோஹோ. ஜ கிடையாது சக்ரன் சக்ருன்முரரிபோ. ஜ கிடையாது ச. ஓகேமா. ஃபர்ஸ்ட் டைம். பூர்வம் ஜன்னு சுதா சக்ருன்முரரிபோஹோ ஸ்ரீபாதசங்காலனா புண்ணியாதித்ருஷ வைபவா சமபவத் கோவிந்த வந்தியே சிவே. சேயம் சம்பிரதி சம்பு மௌலி நிலையாமான பிரசங்கானதௌ நித்யம் வச்சரணாவசேஷன புவா புண்ணியேன கீத்ருக் பவேத். அம்மா நன்றிமா. ஓகே. சோ இங்க வந்து கங்கைய பத்தி சொல்ற. நம்மளுக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியும். அதாவது வாமன அவதாரமா விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்தும் போது மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி நிலம் கேட்டார். அத வாங்கி அந்த அவ்வளோ பெரிய உருவமா அப்படியே வான அளவுக்கு உயரமா அவர் இது பண்ணி உலகங்களையும் அளந்தார் இல்லையா. சோ அப்போ வந்து அவருடைய அந்த பாதம் வந்து எல்லா அண்டங்களையும் கடந்து பிரம்மலோகத்தை போய் எட்டித்தான். அப்போ வந்து பிரம்மா பாக்குற ஏந்துண்டு இது வந்து ஆஹா நம்மளுடைய தந்தை இது விஷ்ணுவுடைய பாதம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், உடனே தன்னோட கமண்டலத்துல இருந்த அந்த ஜலத்தால அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்றார். சோ அந்த திருவடியை தீண்டின அந்த புண்ணியத்தினால் புனிதம் அடைந்தது அந்த நீர். அதுதான் வந்து கங்கா நதியா நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறது. சோ அது கங்கையா நம்மளுக்கு பாயறது. சோ கங்கை புனிதமான நீருங்கிறது எப்படி வந்ததுன்னா அந்த பிரம்மா தன்னுடைய கமண்டலத்துல இருந்த அந்த ஜலத்தால அந்த விஷ்ணுவுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ண, அதனாலேயே புனிதம் பெற்றது அந்த கங்கா ஜலம் அப்படின்னு. சோ பின்னாடி வந்து அது
பகீரதன் வந்து தவம் பண்ணி அப்புறம் அந்த கங்கா பூமிக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. சோ சிவபெருமான் அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த கங்கா நதி, புனிதமான கங்கா நதிய அவர் தன்னுடைய ஜடாமுடியில தாங்கின்னு இருக்கார். சோ அவ கங்கை வந்து அவரோட ஜடாமுடியில வசிக்கிறா இல்லையா? சோ இப்ப வந்து இவ இது சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவுல அந்த ஊடல் நடக்கும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து வணங்கும் பொழுது அந்த கங்கை வந்து ஆஹ் அம்பாளுடைய பாதத்தை வந்து ஃபுல்லா அதுக்கு ஸ்பரிசம் கிடைக்கிறது. சோ விஷ்ணுவுடைய அந்த பாதத்தை ஒரு வாட்டி அதை அபிஷேகம் பண்ணி அந்த நீர் வந்து அவர் பாதத்தை அபிஷேகம் பண்ணதுனாலேயே அது அப்பேற்பட்ட புண்ணிய கங்கை நதியா மாறித்து. ஆனா இப்ப வந்து அதே நீர் வந்து அம்பாளுடைய பாதத்தை இந்த ஊடல் பொழுதும் போது அடிக்கடி இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்றதே, அப்போனா அந்த நீருக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் இருக்கும், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததா ஆயிடுறது அந்த கங்கா நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒரு வாட்டி அந்த மகாவிஷ்ணுவுடைய அந்த பாதத்தை அதை அபிஷேகம் பண்ணதுனாலேயே அது அப்பேற்பட்ட புனிதம் பெற்றது. இப்போ அடிக்கடி அந்த அம்பாளுடைய அந்த கமல பாதங்களை அடிக்கடி அது அபிஷேகம் பண்ண நேரது. அதாவது அவர் சிவபெருமான் வந்து வணங்கும் பொழுது அது அபிஷேகம் பண்றதாம். அப்போனா அது எப்பேற்பட்ட புண்ணியம் நதியா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட், பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ லப்த்வாப்யநேகம் பதம் கிம் நோ திருப்தி. ஒரு நிமிஷம். ஓகே. மகா மகாதகா தீப மகாதகாதிப சுதே சேஷ பணிகிராமணீஹி ஆலீனஸ் சசிமௌலி மூர்தனி சிரம் பிரேம பிரகோபானதௌ லப்தும் தே பதமேக மேவ குதுகி நித்யம் யதோ வர்த்ததே. சரோஜா மேம். பூர்வம் வியாக்கரண பிரபஞ்சன விதௌ லப்த்வாப்யநேகம் பதம். पूर्वं व्याकरणप्रपञ्चनविधौ लब्ध्वाप्यनेकं पदम् किन्नो तृप्तिमगादगाधिपसुते शेषः प्रणिग्रामणीः. किं नो तृप्तिमगादगाधिपसुते शेषः पणिग्रामणीः. கிம் நோ சேரும்போது சொல்லும்போது கின்னோ சொல்லணும், இன்னன்ற மாதிரி சொல்லணும். இம்முன்னாவும் சேரும்போது இன்னன்னு சொல்லணும். ஆலீன சசிமௌலி மூர்தனி சிரம் பிரேம பிரகோபானதௌ. आलीनः शशिमौलिमूर्धनि चिरं प्रेमप्रकोपानतौ लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते. लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते. पूर्वं व्याकरणप्रपञ्चनविधौ लब्ध्वाप्यनेकं पदम् किन्नो तृप्तिमगादगाधिपसुते शेषः पणिग्रामणीः. आलीनः शशिमौलिमूर्धनि चिरं प्रेम प्रकोपानतौ
लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते पूर्वं व्याकरणप्रपञ्चनविधौ लब्ध्वाप्यनेकं पदम् किन्नो तृप्तिमगाधगाधिपसुते शेषः फणिग्रामणीः आलीनः शशिमौलिमूर्धनि चिरम् प्रेम प्रकोपानतौ लब्धुं ते पदमेकमेव कुतुकी नित्यं यतो वर्तते ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைமா இங்க ஒரு ஸ்லேடை யூஸ் பண்றார். பதம் பதம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒண்ணு பாதத்தை வந்து பதம்னு சொல்வா, கவித்துவம் அது வந்து. சோ பதம்ங்கிறது இங்க ஒண்ணு வந்து பாதத்தை குறிக்கிறது, இன்னும் ஒண்ணு வந்து பதம்னா சொல், ஒரு வேர்டு அப்படின்னு அர்த்தம். சோ இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா, பாணினி இருக்கார் இல்லையா சான்ஸ்கிரிட், அவர் தான் வந்து சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை வடிவமைத்தவர். சோ பாணினிங்கிறவர் யாருன்னா ஆதிசேஷனுடைய ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். சோ இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, பாணினி இந்த சான்ஸ்கிரிட் இலக்கணம் எழுதும் போது அத்தனை பதங்கள் அவர் அடைந்திருக்கிறார். அதாவது அவர்கிட்ட ஏற்கனவே அத்தனை பதங்கள் இருக்கு, அதாவது அத்தனை சொற்கள் அவர் உபயோகப்படுத்தி அந்த இலக்கணத்தை வடிவமைச்சிருக்கார் இல்லையா. சோ அவர் அத்தனை பதங்கள் அவர்கிட்ட இருந்தும் ஆதிசேஷனுக்கு திருப்தியே இல்லையாம். புரியுறதா? சோ அதனால என்ன பண்றாராம், அவர் சிவபெருமானுடைய சடையில அந்த ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா. சோ ஒவ்வொரு வாட்டி ஊடல் போது அம்பாளை வணங்கி அவளுடைய பதத்தையும் பெறுவதற்கு பேராவலுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். புரியுதா? சோ பதம்ங்கிறது அவர் ஏற்கனவே நிறைய பதம் அடைந்து இருக்கிறார், இருக்கு அவர்கிட்ட அப்படிங்கிற, அதாவது அத்தனை சொற்கள் இருக்குன்னு அர்த்தம் பதம். ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லையா, அம்பாளை வணங்கி அவளுடைய பதத்தையும் பெற ஆவலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லேடை. சோ பதம்ங்கிறதுக்கு பாதம்னு ஒரு மீனிங்லயும் சொல் அப்படிங்கிற ஒரு மீனிங்லயும் சொல். அநியாயத்துக்கு ரொம்ப கற்பனை. அப்பா. ஓகே, இன்னும் ஒண்ணு போலாம், இன்னும் ரெண்டு கூட போலாம். நெக்ஸ்ட், திஷ்டந்த்யாம் பிரணய பிரகோப வசதோ பாஷ்பாக்கு லாக்ஷ்யாம் த்வயி ஸ்ரீகண்டே நக தர்ப்பண பிரதிபல ரூபே புரோவர்த்தினி பாதாக்ரே பதிதோ யமித் யபிஹிதே சக்யா தவாலோகனம் லோலம் பாததலே விபாதி சஹசா சாகோப மாலி முகே. சசிரவி மமி. तिष्ठन्त्यां प्रणय प्रकोपवशतो बाष्पाकुलाक्ष्यां त्वयि तिष्ठन्त्यां प्रणय प्रकोपवशतो भाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठे नखदर्पण प्रतिफल रूपे पुरोवर्तिनि रागं पुष् श्रीकण्ठे नखदर्पण प्रतिफल रूपे पुरोवर्तिनि. ரெண்டு லைனையும் சேர்த்து சொன்னா அழகா ராகம் வந்துரும். அப்ப வந்துருது. प्रणय प्रकोपवशतो बाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठे नखदर्पण प्रतिफल रूपे पुरोवर्तिनि. சொல்லுமாமா? Yes. तिष्ठन्त्यां प्रणय प्रकोपवशतो भाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठे नखदर्पण प्रतिफल रूपे पुरोवर्तिनि. Beautiful.
पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् लोलं पादतले विभाति सहसा सा कोपमालीमुखे लोलं पादतले लोलं पादतले विभाति सहसा सा कोपमालीमुखे तिष्ठन्त्यां प्रणयप्रकोपवशतो भाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठेन कतर्पणप्रतिफलद्रूपे पुरोवर्तिनी पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् लोलं पादतले विभाति सहसा सा कोपमालीमुखे तिष्ठन्त्यां प्रणयप्रकोपवशतो भाष्पाकुलाक्ष्यां त्वयि श्रीकण्ठेन कतर्पणप्रतिफलद्रूपे पुरोवर्तिनी पादाग्रे पतितोऽयमित्यभिहिते सख्यातवालोकनम् लोलं पादतले विभाति सहसा सा கோபமாலிமுகே. நீங்க தான் மேம் பாட வச்சீங்கன்னு எனக்கு பாடுறதே சூப்பரா சொன்னேன். தேங்க்யூ மேம். சோ இங்கேயும் அகைன் வந்து சூப்பர் சூப்பர் கற்பனை தான் அகைன். அதாவது அந்த ஊடல் பொழுதுல அம்பாளுக்கும் அந்த ஒரு உணர்வுகள், அவளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இவர் கற்பனை பண்ணி அந்த கற்பனையில இவருக்கு தோணினதை எழுதுறார். என்ன அப்படின்னா, அந்த ஊடல் பொழுதுல அம்பாள் தேவி வந்து அப்படியே வந்து கலங்கி நிக்கிறாளாம். அப்ப வந்து சிவபெருமான் அங்க வர என்ன பண்றதுன்னு தெரியல, எதிர்க்க வந்து அவர் நிக்கிறார். அப்போ வந்து அவர் நிற்கும் பொழுது என்ன ஆறுது, அவருடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அம்பாளுடைய கால் நகங்கள், அதுதான் கண்ணாடி மாதிரி இருக்கே பல பல பலன்னு. சோ அவர் காலோட நகங்கள்ல அவருடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரதிபலிக்கிறதாம். அப்ப வந்து அம்பாளுடைய தோழிகள் பக்கத்துல இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்றா, விளையாட்டா என்ன சொல்றா அம்பாள்கிட்ட, அம்பா அங்க பாரு சிவபெருமான் உன் கால்ல விழுந்து வணங்குறார் பார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்றாளாம். உடனே அம்பாள் என்ன பண்றா, அவ ஊடல்ல பரவாயில்ல, அவர் கால்ல விழுந்துட்டாருன்னா அப்புறம் சமாதானம் ஆக வேண்டியது தானே, அதுக்குதான் அவளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சோ உடனே சந்தோஷமா அவ கால் நகத்தை பாக்குறா. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தோழிகள் கிட்ட பொய் சொன்னியே, சீண்டி விளையாடுறியே அப்படின்னு அவ மேல கோவப்படுறாளாம் அம்பாள். சோ இப்படி ஒரு உணர்ச்சி கவலையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அவளோட பாத நகங்கள்ல அவரோட ரிஃப்ளெக்ஷன் எதிர்க்க நிக்கிறார். அவர் இன்னும் வணங்கல, நிக்கிறது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச உடனே இவ எல்லாம் விளையாட்டா அங்க பாரு உன் கால்ல வந்து விழுந்திருக்கார் பாருன்னு பாக்குறா. அம்பாள் கீழே நகத்துல அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியறதே தவிர அவர் உண்மையா இன்னும் வணங்கல. சோ ஒரு பக்கம் அவர் வணங்கலையேங்கிற அந்த ஒரு ஏக்கம், இன்னொரு பக்கம் இவா இப்படி போய் சொல்லி சீண்டி விட்டு விளையாடின்னு இருக்காளேங்கிற ஒரு கோபம் தன் தோழிகள் மேல அப்படின்னு இவருடைய கற்பனை. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போலாம். இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லிடலாம். காந்தாலோகன லஜ்ஜயா வினமிதே காந்தே முகாம்போருஹே யாசௌ பூதல பாத்துகா, பாது கிடையாது பாத்து, பாத்துகா நயனயோஷ் शोभा तवा भासते सा तावत् तरुणारु नाम्बुज युग भ्रान्त्या त्वदङ्घ्रि त्वय त्वयल द्वय द्वय प्रान्ते भाति मरन्द पान कुतुक भ्रान्तेव
பிருங்காவலி சாவித்திரி பூசை மாமி. பண்டு. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். காந்தாலோகனலஜ்ஜயா வினமிதே காந்தே முகாம்போருஹே. காந்தாலோகனலஜ்ஜயா வினமிதே காந்தே முகாம்போருகே. யாசௌ பூதல பாதுகா நயனயோ शोभा तवाभासते. யாசௌ பூதல பாதுகா நயனயோ शोभा तवाभासते. सा तावत्तरुणारुणाम्बुजयुग भ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय. सा तावत्तरुणारुणाम्बुजयुग भ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय. प्रान्ते भाति मरन्दपानकुतुक भ्रान्तेव भृङ्गावली. प्रान्ते भाति मरन्दपानकुतुक भ्रान्तेव भृङ्गावली. कान्तालोकनलज्जया विनमिते कान्ते मुकाम्बोरुहे. यासौ भूतलपातुका नयनयो शोभा तवा भासते. सा तावत्तरुणारुणाम्बुजयुग भ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय. प्रान्ते भाति मरन्दपानकुतुक भ्रान्तेव भृङ्गावली. कान्तालोकनलज्जया विनमिते कान्ते मुकाम्बोरुहे. यासौ भूतलपातुका नयनयो शोभा तवा भासते. सा तावत्तरुणारुणाम्बुजयुग भ्रान्त्या त्वदङ्घ्रिद्वय. प्रान्ते भाति मरन्दपानकुतुक भ्रान्तेव भृङ्गावली. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ போன இதுல பார்த்தோம், நகங்கள்ல வந்து அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு கோச்சுண்டா தன்னுடைய தோழிகள் கிட்ட வந்து ஏன் இப்படி என்ன வேணும்னே சீண்டற அப்படின்னு கோச்சுண்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அப்படி வந்து கோச்சுன் இருக்கா. இத வந்து எதிர்க்க சிவபெருமான் வந்து பார்த்துட்டே இருக்காராம். பக்கத்திலேயே நின்று அவர் பாக்குறாரு. அவ இன்னும் நிமிர்ந்து பார்க்கல, கால் நகத்தை மட்டும்தான் அவர் பார்த்தா. அவர் வந்து பார்த்து அந்த அம்பாளுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை பார்த்து அவர் ரசிக்கிறார் அங்க எதிர்க்க நின்று. அப்போதான் இவ நிமிர்ந்து பாக்குறா எதிர்க்க சிவபெருமான். அவளுக்கு வெக்கம், வெக்கத்துல அவள் முகம் வந்து அப்படியே தானா கீழே பாக்கறது. அவ கண்ணு வந்து நேரா கீழே பூமிய தரைய வந்து நோக்கறது. வெக்கத்துல அப்படியே தலை அவ குனியிறா. சோ அப்போ வந்து பார்க்கும்போது அவ கண்கள் பார்த்தோம்னா கருவண்டுகள் மாதிரி அவ்வளோ அழகா ஒளி பொருந்தியதா இருக்கு. அது அப்படியே தரையில வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் படியறதாம். சோ அத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அவளுடைய பாதங்கள் வந்து அவ்வளோ மென்மையா அப்போ பூத்த தாமரை மாதிரி இருக்கு. அந்த கண்ணு, அந்த கருவிழியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தா கருவண்டுகள் அந்த தேனை, தாமரையில இருக்கிற தேனை பருக ஆவலுடன் மொய்க்கும் அந்த வண்டுகள் மாதிரி அப்படி இருக்கு பாக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை. சோ அவர் எதிர்க்க நிக்கிறார். அதை பார்த்த உடனே அவளுக்கு வெக்கம், வெக்கத்துல அப்படியே தலை கீழே போடுறா, கீழே பாக்குறா. அப்படியே அவ கண்ணு, அந்த கண்ணு அந்த பிளாக் அந்த கருவண்டு மாதிரி இருக்கிற அவ்வளோ அழகான கண்ணோட ரிஃப்ளெக்ஷன் அந்த பாதத்துல படும் பொழுது அந்த தாமரையை தேடி வந்த வண்டுகள் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கற்பனை எல்லாமே. ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் நம்ம. டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல மேம். ராஜலட்சுமி கணேசன் மாமி டவுட்டா? மாமி டவுட் இல்ல மாமி, எனக்கு தெரியல இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, நான் பார்க்கல. இப்ப யூடியூப்ல தான் பார்த்தேன், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த தடவை கண்டிப்பா நான் வந்து பழனி கிட்ட இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சாதான் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரியும், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப இது பண்ண, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கலந்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரசிச்சு பார்த்தேன் நான் என்னோட இதை. அதை உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லத்தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. மம்மி ராதே கிருஷ்ணா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த
ஈவெண்ட்டுக்கு வந்து என்னால ஹெல்த் இஷ்யூனால வர முடியலை. ஆனா அந்த ரேவதி மாமியோட அந்த கவிதை வந்து எங்களெல்லாம் வராதவாள் எல்லாருமே கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் மண்டபத்துல உட்கார வச்சு அது அந்த ஈவெண்ட்டை பார்த்த மாதிரி எங்களெல்லாம் எங்களை பெங்களூர்ல கொண்டு விட்ட ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்துருது. சூப்பர் சூப்பர், கண்டிப்பா சொல்றேன் இந்த மாமிட்ட. அவளோட கவிதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதை வாசிச்சவாளோட கவிதை வந்து அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை பார்த்த உடனே எங்க கோவில்பட்டி எங்க குரூப் அந்த மாதர் சங்கத்துக்கு நான் இதை அனுப்பிச்சேன். அப்போ அவ சொன்னா, இவ்வளவு அழகா ஒரு ஈவெண்ட், இந்த மயில் தோகை வச்சு ஆடுற மாதிரி எல்லாரும் அவ்வளவு நல்லா இது பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஈவெண்ட் சொல்லிட்டு அவ பெங்களூர்ல பையன் இருக்கான், அவனை பாக்கிறதுக்கு வந்துட்டு இங்க வந்தா. உங்க குரு மாமி யாருன்னு கேட்டா நான் அந்த ஈவெண்ட்டை நான் அவளுக்கு காமிச்சேனா. அப்போ அவ வந்து சொன்னா, இந்த குழந்தை எவ்வளவு சின்ன குழந்தையா எவ்வளவு உங்களை சொல்றா அவ. இது அப்படியே நீ அவள்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு, இந்த குழந்தை எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கா, அவளுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருக்கு பாரு. பாலானா ஐஸ்வர்ய பாலாவா இருக்கா, அவள்கிட்ட தேவி கட்டாட்சம் ரொம்ப நல்லா இருக்கு அவளுக்கு. அவளை வந்து அவளை பிடிச்சுங்கோ, தேவிய காலை பிடிச்சுக்கிற மாதிரி அவளை பிடிச்சுண்டு அவளுக்கு என்னெல்லாம் ஸ்லோக வித்தை தெரியுமோ எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்குங்கோ. அவ வந்து ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோட அவளுக்கு வந்து சஷ்டப்த பூர்த்தி கழிக்கணும். எல்லாரும் அவளுக்கு வந்து கூறப்படவ மாதிரி எடுத்து கொடுத்து கல்லு வச்ச திருமங்கல் ஏதாரத்துக்கு கல்லு வச்ச திருமங்கல்யம் எல்லாருமே பண்ணி கொடுங்கோ. அந்த மாமி வந்து இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்னோட ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்கும் உண்டு. அவளுக்கு 87 வயசாருது, அவ மாமாக்கு 89 ஆறுது. உங்க சத்சங்கத்துல உள்ளவா எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதம் உண்டு. எல்லாரும் நிறைய உங்க குருவை காலை பிடிச்சுருங்கோ, அவளை விட்டுறாதீங்கோ, அவ்வளவு கல்வி வித்தைகளை நீங்க படிச்சுங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா மாமி. ரொம்ப சந்தோஷம் மாமி. இத வந்து அவ வந்து முந்தானத்துக்கு இங்க வந்துட்டு கிளாஸ் இருக்கிறோது நீ அவள்கிட்ட கண்டிப்பா நீ சொல்லணும். நீ என்னோட ஆசீர்வாதம் அவளுக்கு என்னைக்குமே உண்டுன்னு நீ சொல்லு அப்படின்ட்டு ஆயுள் ஆரோக்கியத்தோட அவ இருப்பா பாருங்க. தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவா. சோ அது அம்பாளுடைய ஆசீர்வாதமாவே நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய நமஸ்காரம், சிரம் தாழ்ந்த நமஸ்காரம் அந்த மாமிக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன் மாமி. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாவா, இவ்வளவு ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு ஒரு ஞானமா சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாவா. தேங்க்யூ மாமி. ராதே கிருஷ்ணா மாமி, ராதே கிருஷ்ணா. யாராவது இது சொல்லுங்க, க்ஷமா சொல்லுங்க. க்ஷமா பிரார்த்தனா. यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं तु यत् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तुते। विसर्गबिन्दु मात्राणि पदबाधाक्षराणि च न्यूनानि चानि रिक्तानि समस्तपरिक्तानि मैम छाति चानि न्यूनानि चाति रिक्तानि न्यूनानि चानि रिक्तानि लड़ी छाति च न्यूनानि चाति रिक्तानि समस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। ओम तत्सत्। थैंक यू ऑल। थैंक यू।